வெல்கம் டு ஹெல்த் கேர். என்னதான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிட்டாலும் சூடாக தண்ணி குடிச்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டாலுமே நம்ம பொதுவாக பாதிக்கப்படுறது இந்த சளி இருமல். எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் மழையாக இருக்கட்டும், பனி குளிர் வெயில் எதுவாக இருந்தாலுமே இந்த சளி இருமல் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. எப்போ தான் போகும்னு நினைப்பீங்க. சளி இருமல் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் அதை விரட்டுறதுக்கும் சூப்பரான ஹோம் ரெமெடிஸில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன ரெமிடிஸ் இருக்குது, என்னென்னலாம் செஞ்சால் நமக்கு சளி இருமல் வராமல் இருக்கும். அப்படி வந்தாலும் அதை எப்படி விரட்டுறது சுலபமான முறையில் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் ஹனி மிக்ஸ். நம்ம வீட்டில் ஜிஞ்சர் எப்போவுமே இருக்கும். ஹனி வந்து இருமல் வந்தால் லைட்டாக நாக்கில் வைக்கும்போது இருமல் நிற்கும், இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இது ரெண்டுமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். செய்முறை பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருகின இஞ்சி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் தேன் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கும்போது சளி இருமல் வறட்டு இருமல் வராமல் தடுக்கும். அடுத்தது மஞ்சள் தூள் பால். இது பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த மஞ்சள் தூள் பால் வந்து வறட்டிருமல் இருந்தால் மட்டும்தான் குடிக்கணும். சளி இருந்தாலோ இல்லைனா நெஞ்சு சளியில் இருக்கும்போது இந்த பால்ன்ற ஐட்டம் குடிக்கவே கூடாது. இந்த மஞ்சள் தூள் குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஆனால் இதே வறட்டிருமல் சளி எதுவுமே இல்லை அப்படின்றப்ப ஒரு டம்ளர் பாலை நல்லா கொதிக்க விட்டு அதில் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா சுண்ட விட்டு லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு இருமல் வந்து போகும். முக்கியமாக நைட்டு தூங்கும் போது வர இருமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கிராம்பில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை மெல்லும் போது அதில் சாறு முழுங்கும் போது தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் வறட்டிருமல் எல்லாத்தையுமே வந்து போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைன்னா கிராம்பை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெய் கலந்து வாயில் போட்டு மெல்லும் போது இன்னுமே நல்லது. இல்லை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்றவங்க தண்ணியில் போட்டு கொதிக்க விட அதை இன்ஹேல் பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் எல்லாமே போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் பெப்பர் டீ. பெப்பர் பொதுவாகவே நம்ம சளி இருமலை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பெப்பரை வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு அதில் தேன் கலந்து குடிக்கும்போது நம்ம ட்ரையாக ஏற்படுற இரிட்டேஷன், இரும்பி தொண்டை வலிக்குது, ரொம்ப நெஞ்சு எரியுது அப்படின்றவங்களுக்கு இந்த பிளாக் பெப்பர் டீ ஒரு சூப்பரான ரெமிடி. ட்ரை பண்ணுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது துளசி லெமன் வாட்டர். பொதுவாகவே துளசி நம்ம வெறுசாக மென்று சாப்பிடும்போது தொண்டையில் அந்த சாறு இறங்கும்போது அதில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி மைக்ரோபியல் வந்து வறட்டு இருமல், தொண்டை நல்லா வறண்டு போயிருக்கிறது, இல்லை நெஞ்சு சளி எல்லாத்தையுமே போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோ சிறப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க. இதை தண்ணியில் கொதிக்கிட்டு குடிக்கும்போது ரொம்பவுமே நல்லது. இதில் லெமன் ஆட் பண்ணுறதுனால இம்யூனிட்டி அதிகமாக பூஸ்டப் பண்ணி நம்ம செஸ்ட்டில் இருக்க கன்ஜஷன் சளி எல்லாமே போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் லெமனுக்கு பதில் ஹனியும் பெப்பரும் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். அடுத்தது சின்னமன் ஹனி ட்ரிங்க். நைட்டு படுத்தது இருமல் வருது, தலையை கீழே வச்சாலும் இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, தூங்கவே முடியல அப்படின்றவங்களுக்கு இது சிறந்த ரெமிடியாக இருக்கும். நைட்டு தூங்கும்போது நல்லா ஹாட் வாட்டரில் சின்னமன் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி சேர்த்து நம்ம குடிச்சிட்டு தூங்கும்போது இருமல் வரவே வராது. வறட்டு இருமல் மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளி இருக்குது, சளி கெட்டியாக வந்து நெஞ்சில் கன்ஜஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட இது சிறந்த ரெமிடியாக இருக்கும். அடுத்தது வார்ம் வாட்டர் ஹைட்ரேஷன். பொதுவாகவே வறட்டு இருமல் தொண்டை வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இரும்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது அந்த எரிச்சல் வறட்டுத்தன்மை எல்லாமே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதனால் தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதே மாதிரி நிறைய ரெமிடிஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அமேசானில் புக்கில் போட்டிருக்கோம். 70 ஹோம் ரெமிடிஸ் ஃபார் காஃப் அண்ட் கோல்ட் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இல்லைனா ஐகானில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷன் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. புக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான் இப்போது. அதுக்கப்புறமா 100 ருபீஸ் தான். அதனால் ரொம்ப ரேட்டும் அதிகமும் கிடையாது. இல்லை பேப்பர் பேக் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட் ஹனி பேஸ்ட். இது வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் கிடையாது. சால்ட் ஹனி வந்து கார்கிள் பண்ணுறதுக்கு கார்கிள் பண்ணி முடிச்சுட்டு ஹனி நாக்கில் வைக்கும்போது வறட்டு இருமல் வறட்டு தொண்டை வந்து சரியாக போகும். அடுத்தது ஆவி பிடிக்கிறது. இது பொதுவாகவே நம்ம எல்லாருமே செய்கிறது தான். வறட்டு இருமலாக இருந்தாலும் சளி இருந்தாலுமே ஆவி பிடிக்கும்போது அதை இன்ஹேல் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லது. இந்த ஸ்டீம் பண்ணுறது வெறும் ஹாட் வாட்டரில் பண்ணுறதே ரொம்பவுமே நல்லது. இது யாருக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சிலது ஒத்துக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஹாட் வாட்டரை ஸ்டீம் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது யாருக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் என்ன இருமலுக்கு என்ன சளிக்கு எந்த ரெமெடி கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமேசானில் புக்லெட்டாக போட்டிருக்கோம். 70 ஹோம் ரெமெடிஸ் ஃபார் காஃப் அண்ட் கோல்ட் விதவிதமாக தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். புக் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.